வாசிங்க. யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 40வது அதிகாரம் 28 34 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, பின்பு யாம் மோசேக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் தொங்குதிரை தூக்கி வைத்து தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதன் மேல் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் செலுத்தினான். அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான். அவ்விடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது பலிபீட தண்டிகள் சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்வார்கள். நல்ல கேளுங்க, இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, மோசே ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை எல்லாம் சரியாக செய்து முடித்தான். ஆனா ஆசாரிப்பு கூடத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன், எனக்கு இப்ப நேரம் இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்றேன். போகணும்னா முதல்ல நீ குளிக்கணும், போகணும்னா கை கால் கழுவணும். ஆனா நீ உண்மையிலே வேதத்தை எடுக்கிற நேரம் இதெல்லாம் செய்யறியான்னு கேட்டா இல்ல, அது இருக்கட்டும். ஆனா இங்க மோசே ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வேலையை பணிமுட்டுகளை செய்து முடிக்க தேவன் அவருக்கு 5 பேரை வைத்திருந்தார். மோசே தனி மனிதனாக ஊழியம் செய்யல. மோசேக்காக தேவன் 5 பேரை வச்சிருக்கிறார். 5 காரியங்களை செய்ய ஊழியத்தில் இருக்கிறியா 5 பேரு? நம்ம இல்ல. இங்கதான் சிக்கல். முதல்ல இது புரியணும். என்ன அப்படின்னா, வேதத்தை திறந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்துல சபையை உற்சாகப்படுத்துவதற்காக மீரியாமை வைத்திருந்தார். நல்லா கேளுங்க, சபையை உற்சாகப்படுத்த மோசேயினுடைய ஸ்தானத்துல மீரியாமை வைத்திருந்தார். 2வது காரியம், யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் உடன் ஊழியத்தை செய்ய ஆரோனை வைத்திருந்தார். 3வது காரியம், யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 10 12 வரைக்கும் மோசேயினுடைய கரத்தை தாங்க ஊர் என்பவன் இருக்கிறான். 4வதாக யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி சொன்னதை செய்ய யோசுவா இருக்கிறான். எப்படி? 5வது நபர் யார் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? மோசே நினைத்ததை செய்ய 2 பேரு. வாசிங்களே, நீ கடைசி வசனத்தையாவது வாசிங்க பாப்போம். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடித்த சகல வேலைகளையும் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு யாவால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பாத்தீங்களா? 5 பார்ட்டுக்கு 6 பேர் இருக்கிறாங்க. மோசே நிக்கிறதுக்கு இதுதான் பெரிய காரணம். ஜெபம் பண்ணும் போது கையை தூக்கி ஜெபிக்கிறதுக்காக, கையை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆளு நீ இருக்கிற. நீ எதுக்கு இருக்கிற? உனக்கு என்ன ஊழியம் சொல்லு. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. உனக்கு என்ன ஊழியம் சொல்லு. இந்த 5 வகையான ஊழியத்தில் உனக்கு என்ன ஊழியம் கேட்டா சொல்லுவேன். நான் மேய்ப்பரா போறேன், நான் சுவிசேஷகனா போறேன், நான் போதகனா போறேன், நான் அப்போஸ்தலனா போறேன். எனக்கு இது வேத சத்தியம். ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து புறப்பட்டு வரணும். ஆசாரியனுக்காக கடந்து வர வேண்டிய சத்தியம் எனக்கு வேணும். பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசாரியத்துவம் புதிய ஏற்பாட்டில் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா உன் கண்களுக்கு புரியல. இன்னும் ஆசாரியத்துவ ஊழியம் இன்னும் இருக்கு. முதல்ல பிரதான ஆசாரியன் யோசுவா, அவர் இன்னும் ஆசாரியனாகவே இருக்கிறார். ஏன் அந்த ஆசார ஊழியத்தை இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தக்காரங்க விரும்புறது இல்ல? இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் விரும்புகிறது இல்ல. ஆசார ஊழியம் கஷ்டம். ரொம்ப உண்மையா இருக்கணும், சரியா இருக்கணும். இல்லைன்னா ஆசாரியனே தீத்திரும். ஏன்னா அவங்க காலையே சங்கிலி கட்டணும். உங்களுக்கு புரியாது. ஆசாரியன் காலில் சங்கிலி கட்டப்படும். ஆசாரியன் பலிப்பீடத்திற்குள் கடந்து போக வேண்டுமானால் சங்கிலியோடு கூட கடந்து போக வேண்டும். அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவானே ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தை எட்டி பார்க்கிற போது அவனிடத்தில் பாவம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அவன் மறுபடி சங்கிலியோடு திரும்பி வருவான். இல்லையானால் அவன் காலில் இருக்கிற சங்கிலி உணர்ச்சியற்றதாய் கிடக்கும் போது அதை இழுக்கிற போது அவன் பிணமாய் வெளியில் வருவான். ஆசாரிய ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம்.
நான் அந்த ஆசார ஊழியத்தை விரும்புறதுக்கு காரணம் உங்களுக்கெல்லாம் புரியாது. சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லணும், சத்தியவானா இருக்கணும். பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நான் பரிசுத்தவான் இல்லை, நான் பாவியிலும் பெரும்பாவி. ஆனால் தேவன் என்னை ஆசாரியத்துவ ஊழியத்தினுடைய ஊடாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஊழியத்தில் நிச்சயமான விடுதலை உண்டு. அந்த விடுதலைக்குள்ளாக நீங்க போறீங்களா? சரி இருக்கட்டும். இப்ப இவ்வளவு பெரிய மோசே இப்ப ஏன் கானானுக்குள்ள போகல? எனக்கு இதுதான் வேணும். மோசே எப்படிப்பட்டவன்? எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. ஏன்னா வந்த தீர்க்கதரிசிகளில் எல்லாம் இவனை போல் ஒருவனும் இல்லை. இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளில் இவனை போல் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி கானானுக்குள் பிரவேசிக்கல. என்ன அப்படின்னா, நான் வேதத்தை வாசிக்கிற போது என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 8லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கிற போது அவனிடத்தில் ஒரு குறை காண்கிறார் என் தேவன். தேவன் சொல்றார், உனக்கு ஆலோசனைக்கு இப்ப யார் வேணும்? ஆரோன் வேணும். இங்க ஆரோன் அவன் எதுவுமே கேட்கல. தன்னுடைய மனவிருப்பத்தின்படி பேச சொன்ன வார்த்தையை மறந்து கோலால் கண்மலையை 2 முறை அடிக்கிறான். விசுவாசம் என்னாச்சு? எவ்வளவு பெரிய மனுஷன். சொற்ப மதியினம் பற்றி கொண்டது நிமித்தமாய் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறான். உங்களுக்கு தானே தெரியும் சொற்ப மதியினம். மோசே இடத்தில் சொற்ப மதியினம் ஒட்டி கொண்டது. மோசே இடத்தில் தேவன் சொன்ன காரியம், ஆரோனை கூட்டிக் கொண்டு போ, கோலை கொண்டு போ, மலையை பார்த்து பேசு, தண்ணீர் புறப்பட்டு வரும், அதை இஸ்ரவேல் ஜனங்களும் அவருடைய மிருக ஜீவன்களும் குடிக்க வேண்டும். மறந்தான். சொற்ப மதியினம் வந்தது. இப்ப இவனிட்ட விசுவாசம் தகர்ந்து போய் அவிசுவாசம் உள்ள வருகிறது. நாம நினைக்கிறோம் கொஞ்சம் தானே மறந்தேன். மறந்தது அவிசுவாசம். மறதியை கொண்டு வந்தது உன்னிடத்தில் வேற ஏதோ ஒரு சிந்தனை. மறதியை கொண்டு வந்தது உன்னிடத்தில் பிசாசின் ஆவி. மறதியை கொண்டு வந்தது உன்னுடைய வேறொரு தேவை. மறதியை கொண்டு வந்து வேறொரு லட்சியம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் தேவனுடைய சித்தம் உனக்கு மறக்குது. உன்னை எதுக்கு அழைச்சார்? நீ எதுக்கு இந்த சபைக்கு வந்த சொல்லு? காய்ச்சல் தீர, பிசாசு போவ, அப்படி தானே? இல்லை இல்லை, அதை மாற்றி எதுக்காக நீ வாழணும்னு சொல்லி உன்னை அழைச்சார். ஒன்று அற்புதத்தின் ஊடாகத்தான் அழைச்சார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்க. அந்த சத்தியம் என்ன? அந்த சத்தியத்துக்கு பிறகு இன்னொரு வெளிப்பாட்டை கொடுத்துருப்பாரு. அந்த வெளிப்பாடு என்ன? இந்த 3 காரியம் தெரியணும். ஒன்று, அற்புதத்தின் மூலமாய் தன்வசப்படுத்துவார். அவர் வந்தவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவார். நீ என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்த பிறகு அவன் அந்த சத்தியத்தினுடைய ஊடாய் என்ன அறியணுமோ அதை சொல்லிக் கொடுப்பார். அதான் வெளிப்பாடு. அற்புதம், சத்தியம், வெளிப்பாடு 3 இழுப்பினுடைய ஊடாகத்தான் ஒருவனை உள்ளே கொண்டு வந்து அவனை நடத்துவார். ஒன்னை எதுக்கு அழைச்சார் சொல்லு? தெரியல அப்படின்னா நீ வேஸ்ட். அதனால தான் சொல்றார், அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தாத ஒருவனும் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. இப்ப இங்க இவனுக்கு அவிசுவாசம் வந்துருச்சு. ஒரு நாள் ஒருத்தன் யாசுவா இடத்துல போய் சொல்லுவான், ஆண்டவரே, லூக்கா 21வது அதிகாரம் 31 32 நினைக்கிறேன். பின்னுயா சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளைகளை புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறது உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் ஒரு விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். அவ்வளவுதான். ஏங்க, தேவனுடைய சித்தம் உன்னுடைய அவிசுவாசம் மாறணும். ஆனா நீ என்ன பண்ற? அவிசுவாசத்துக்கு உள்ளதான் நிக்கிற. பேதுருவை பார்த்து சொல்றார், உன்னுடைய அவிசுவாசம் நீங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா பிசாசு உன்னை புடைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? பிசாசு புடைச்சான் தெரியுமா? பேதுருவை 3 முறை மறுதளிச்சான் தெரியுமா உங்களுக்கு? நீ நினைக்கிற நானும் மறுதளிக்கிறேன், பேதுருவை போல நானும் அவர்கிட்ட போய் சேர்ந்துருவேன்னு. உனக்கு சேர முடியாது. அவனுக்கு மட்டும்தான் அந்த கிருபை, உனக்கு இல்லை. நாம் தப்பாக வேதத்தை நினச்சிக்கிட்டு நாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து மனம் திரும்புங்க. உன்னுடைய அவிசுவாசம் மாற முதல்ல நீ என்ன செய்? குணப்படு. 2வது காரியம், என்னாகமத்துடைய புஸ்தகம் 20:24 வாசிங்க. ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. எப்படி? எங்க கீழ்ப்படியல அப்படின்னா உனக்கு முன்குறிக்கப்பட்ட தேசத்துல நீ போக மாட்ட. உன்னை அழைச்ச தேவன் கைவிட்டுருவார். கீழ்ப்படியா? ஆரோனை எப்படி செஞ்சார் தெரியுமா?
ஆரோனுடைய வஸ்திரத்தை உரிய வச்சு நல்ல முத்தம் கொடுத்து அவனுடைய உயிரை எடுத்தார்ல. யோசிக்கணும், உன் கெதி என்னன்னு முதல்ல யோசிச்சுக்கா. எவ்வளோ பெரிய ஸ்நானத்தை அதிகாரத்தை கொடுத்தா தெரியுமா? மோசே திக்குவாயும் மந்த நாம உள்ளவன், அவன்கிட்ட தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஆரோன் பிரசங்கம் பண்ணுவான். அப்படிப்பட்ட பவர் உள்ளவன் என்ன செஞ்சிட்டான்? அவிசுவாசத்தில் கண்ணுக்குட்டியை செஞ்சான். நீ என்னெல்லாம் கண்ணுக்குட்டி செய்கிற? குடும்பத்தில் என்னெல்லாம் செய்கிற? உன் ஜீவிதத்தில் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற? உன்னை விட்டுருவார் இல்லை? அழைச்ச அழைப்பில் உண்மை இல்லை அப்படின்னா உன்னை தொலைச்சி கட்டிடுவார். இங்க முகத்தாட்சியம் பார்க்க மாட்டார். யார் இவரெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். நான் உனக்கு இது வரைக்கும் என்னென்ன நன்மை செஞ்சேன்னு கணக்கு போடுவார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, தான் உண்மை. கணக்கை போட்டு கணக்கில் நீ அவருக்கு உண்மை இல்லை அப்படின்னா உனக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சு ஒரு தீமையை தந்துடுவார். இங்கே தான் சிக்கல். உங்களுக்கு புரியல. உங்ககிட்ட இருக்கிற மரணத்தை மாற்றினாருன்னு வையேன், நீ அதுக்கப்புறம் தப்பு பண்ணுற, கண்டிப்பாக அடுத்த அடி அடிப்பார், மரண அடியாக இருக்கும். ஆனால் உயிர் போவாது, அடி பலமாக இருக்கும், தாங்க முடியாது, ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எதுக்கு இந்த நிலைமைன்னு கேட்குறேன். அதனால தான் சொல்கிறேன், உண்மையாயிரேன், தேவனுக்கு உண்மையாயிரு. எது தந்தாலும் அவர் தானே தர்றாரு. 5 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல உடல்ல பலன் இருக்கணும். பலன் இருந்தால் தானே சம்பாதிக்க முடியும். பலன் தருகிற தேவனுக்கே நன்றி உள்ளவனா இருந்தால், நன்றி இல்லாதவனா இருந்தால் எப்படி அந்த பலன் உனக்கு வரும்? ஆமீன். அப்ப தேவ சமூகத்தில் முதல்ல உண்மையா இருக்க பழகுங்க. ஆமீன்.